குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இன்னும் குக் பண்ணலை, இனிமேல் தான் குக் பண்ணணும். பாப்பா இறால் கேட்டாங்கன்னு சொல்லி பாப்பாவோட அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. என் ஹஸ்பண்டுக்கு பசங்க 2 பேருக்குமே லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும். இன்னொன்று, கன்னியாகுமரியிலேருந்து ஒரு லேடி தொடர்ந்து என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த லேடிக்கான இந்த பதிவு தான். என்னென்னா, உனக்கு பல் இருக்குது, நீ பக்கோடா சாப்பிட்ற. உன்ன மாதிரி சீசனுக்கு சீசன் நான் மாறிக்கிட்டு இருக்காள் நான் கிடையாது. அதாவது நீ முடிஞ்ச அளவு நீ டார்ச்சர் பண்ணுற, இல்லை உன்னோட செகண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுற. உனக்கான பதிவு இது. என்னென்னா, உன்ன மாதிரி நான் சீசனுக்கு சீசன் மாறுற ஆள் கிடையாது. என் கணவரை மீறி இது வரைக்கும் நான் பக்கத்தில் கடைக்கு கூட போனது கிடையாது. சரியா? என் கணவரை மீறி இது வரைக்கும் எந்த விஷயமும் நான் செஞ்சது கிடையாது. வாழ்ந்தாலும் செத்தாலும் என் கணவரோட தான், கடைசியை மட்டும் பசங்க 2 பேரோட தான். சரியா? இதை விட்டுட்டு எங்கள் அம்மா என்னை தப்பாக வளர்க்கலை. சரியா? செத்தாலும் வாழ்ந்தாலும் ஒருத்தனோட தான் வாழணும்னு சொல்லி தான் இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இருந்திருக்கோம். அதே மாதிரி தான். சரியா? என் ஹஸ்பண்டுக்கு முடியலைன்னா கூட 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி கூட என் பசங்களை வளர்த்துருவேன். நான் ஒழிய இன்னொரு வாழ்க்கையை தேடி போகிறாள் நான் கிடையாது. சரியா? உன்ன மாதிரி அறிவு கட்டத்தனமாக ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்கள தப்பாக பேசணுன்னா, அந்த நல்லவங்களை தப்பாக பேசினா அந்த பாவம் ஒன்று தான் சேரும். சரியா? எங்கள் அம்மா ஒழுக்கமாக கண்ணியமாக இப்படி தான் வாழணும்னு சொல்லி எங்களுக்கு வளர்த்துருக்காங்க. சரியா? இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். உனக்கு உன்ன மாதிரி சீசனுக்கு சீசன் மாறி இந்த மாதிரி இது இல்லாட்டி இன்னொன்று, இது இல்லாட்டி இன்னொன்று அப்படி போகிறாலும் நான் கிடையாது. சரியா? என் ஹஸ்பண்டுக்காக செய்கிற விஷயங்கள் எல்லாம் நீ எடுத்துக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுகிறது, என்னை பற்றி தப்பாக சொல்கிறதெல்லாம் நீ சொன்னீங்கன்னா, உனக்கு தைரியம் இருந்தால் எனக்கு மூஞ்சுக்கு நேராக நீ சொல்லு. ஒன்று மாதிரி ஒழுக்கம் கேட்டாலும் நான் கிடையாது. சரியா? என்னை மட்டும் இல்லை, ஒழுக்கமாக கணவனோட பசங்களோட கண்ணியமாக தன் கணவனுக்காக வாழ்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும் வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி. உன்ன மாதிரி சீசனுக்கு சீசன் மாறுறவங்களுக்கு என்ன தெரிய போகுது வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி. இன்னொரு தடவை என்னை எதுனா மற்றவங்க கூட சொல்லி என் காதுக்கு வந்துச்சுன்னா உனக்கு மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.